ரைட். குட் ஈவினிங் பிள்ளைகள். நாங்கள் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் காட்டியிருக்க முதலாவது வினாவுக்கு விட தெரிஞ்சாக்கள் செக் பண்ணுங்க பார்ப்போம் சரியான விடைய. இங்கு 6 சொற்கள் தரப்பட்டுள்ளன. அச்சொற்களை யாதேனும் கோட்பாட்டின்படி இரு பிரிவுகளாக்கலாம். சரியாக பிரித்து காட்டப்பட்டுள்ள விடையை தெரிவு செய்க. சொல்லுங்க பார்ப்போம், என்ன விட வரும்? செக் பண்ணுங்க. ரைட். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 6 சொற்கள் தரப்பட்டிருக்குது. அதாவது தமிழ் மொழி, விஞ்ஞானம், குடியுரிமை, கல்வி, வரலாறு, இரண்டாம் மொழி சிங்களம், புவியியல் என்று சொல்லி பாடங்களோட பேர் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இதுல விடைகளை நாங்க பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் சாதாரண தரம். இப்ப அதாவது இந்த இப்படியான வினாக்கள் பிற நுண்ணறிவு வினாக்கள்ல பிற பாடங்களை பேஸ் பண்ணியும் சில கேள்விகள் கேட்கக்கூடும். இப்ப இது தமிழ் மொழி, விஞ்ஞானம், குடியுரிமை கல்வி, வரலாறு, இரண்டாம் மொழி சிங்களம், புவியியல் என்று சொல்லி இந்த 6 பாடங்களை நாங்க 2 வகைப்படுத்தக்கூடும், 2ஆ பிரிக்கலாம். இது ஒரு அடிப்படையில. அதாவது சாதாரண தர சாதாரண தரத்துல இருக்கக்கூடிய இந்த பாடங்களை நாங்க 2ஆ பிரிக்கலாம். அதாவது தொகுதி பாடங்களாக வரக்கூடிய பாடங்களும் கட்டாய பாடங்களும் இங்கு 2 பிரிவாக எங்களுக்கு பிரிக்கக்கூடியதா இருக்கும். அதாவது தமிழ் மொழி, விஞ்ஞானம், வரலாறு, இதை 3ஐயும் நாங்க ஒரு குரூப் ஆக்கலாம். அதாவது இது மெயின் சப்ஜெக்ட்ஸ். அங்கள குடியுரிமை கல்வி, இரண்டாம் மொழி சிங்களம், புவியியல் இதுகளை வேற குரூப் ஆக்கலாம். அப்ப 1, 2, 4 அந்த குரூப்பா எங்களுக்கு உண்டாக்கலாம். அதாவது இதை பார்த்தீங்கன்னா 2வது விட அதுக்கு மிக பொருத்தமானதாக இங்க காட்டப்பட்டிருக்குது. 2வது விட தான் சரியானது. தமிழ் மொழி, விஞ்ஞானம், வரலாறு இந்த பாடங்களை ஒரு குரூப்பாகவும், குடியுரிமை கல்வி, இரண்டாம் மொழி சிங்களம், புவியியல் என்பன மற்றும் ஒரு குரூப்லயும் எங்களுக்கு 2 பிரிவாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். 2வது 3வது வினாக்களுக்கு தெரிஞ்சாக்கள் செக் பண்ணுங்க பார்ப்போம் எப்படி பிரிக்கலாம். ரைட். இதுல 2வது வினாவை பொறுத்தவரையில உங்களுக்கு தந்திருக்கிற சொற்களை பார்த்தோம்னு சொன்னா வள்ளம், படகு, ஜெட் விமானம், கப்பல், வடக்கார், விமானம் என்று சொல்லி 6 சொற்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதாவது போக்குவரத்து சாதனங்கள். இந்த போக்குவரத்து சாதனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வள்ளம், படகு, படகு, அதே நேரம் கப்பல், இந்த 3 போக்குவரத்து சாதனங்களும் பொதுவாக நீரில் பயணிக்கக்கூடியவையாக காணப்படும். ஜெட் விமானம், விமானம், வடக்கார் என்று சொல்றது 2 மலைகளுக்கு இடையில
கேபிள்கள் மூலம் பொருத்தமான சாதனங்களை பயன்படுத்தி போக்குவரத்து செய்கின்ற ஒரு இதுதான் அந்த வடக்கார் என்று சொல்றது. கேபிள்கள் ஊடாக நீங்க பார்த்திருப்பீங்க இலங்கையில மிக அண்மையில இந்த முறையான போக்குவரத்து சுற்றுலா பிரயாண கைத்தொழில அபிவிருத்தி செய்வதற்காக இந்த வடக்கார் முறை இலங்கையில சில இடங்கள், அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல இது காணப்பட்டதா சொல்லப்படுற ஒரு போக்குவரத்து சாதனம் தான் அது. அதன்படி பார்க்கும்போது முதலாவதும் இரண்டாவதும் நான்காவதும் எங்களுக்கு ஒரு குரூப்புக்குள்ள கொண்டு வரலாம். முதலாவதும் இரண்டாவதும் நான்காவதும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாவது விடையில தான் அந்த பொருத்தமான உபகரணங்கள் காணப்படுவது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டாவது ஆன்சர் தான் பொருத்தமானதாக இருக்கும். மூன்றாவதுக்கு என்ன வரும்? மூன்றாவது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நூலகம், நூலகர், ஆசிரியர், அதிபர் காரியாலயம், தரம் 10 வகுப்பறை, அதிபர் என்று சொல்லி உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதாவது சில பதவி உத்தியோகத்தர்களையும் சில இடங்களையும் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அப்ப நூலகம், அதிபர் காரியாலயம், தரம் 10 வகுப்பறை, அது மூன்றையும் எங்களுக்கு ஒரு குரூப்புக்குள்ள கொண்டு வரலாம். அதாவது நூலகம் என்றது ஒரு இடமாக காணப்படும், அதிபர் காரியாலயம் என்றதும் ஒரு இடமாக காணப்படும், அதே நேரம் தரம் 10 வகுப்பறை என்பதும் ஒரு குறிப்பிட்ட இடமாக காணப்படும். ரைட். ஆகவே 1, 4, 5 1, 4, 5 இந்த மூன்றாவது ஆன்சர் மிக பொருத்தமான ஆன்சராக காணப்படும். ரைட். அந்த வேற மாதிரி யோசிக்க இல்லாத உங்களுக்கு நூலகம், நூலகர், அதிபர் காரியாலயம், ஆசிரியர், தரம் 10 வகுப்பறை என்று கொடுக்க இயலாது. ஏன்னா இங்க வகுப்பாசிரியர் என்று இருந்தா பொருத்தம். வகுப்பாசிரியர் என்று இல்லதானே. அப்ப தரம் 10 வகுப்பறை என்று சொல்ற நேரம் ஆசிரியர் பொருந்தாது. இங்க அந்த அதிபர் காரியாலயம், நூலகர், நூலகம் என்பது அதுல இன்சார்ஜ் பொறுப்பாளர்கள். அப்ப தரம் 10 வகுப்பறை வகுப்பறை என்று வகுப்பு ஆசிரியர் என்று தந்திருந்தா எங்களுக்கு மத்த மாதிரி எடுக்கலாம். இந்த இடத்துல நபர்கள், பதவி உத்தியோகத்தர்களையும் அந்த இடங்களையும் தான் எங்களுக்கு ரெண்டாக சரியா பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுல 4வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்தியா, சீனா, இத்தாலி, பிரிட்டன், அமெரிக்கா, ஜப்பான் என்று சொல்லி 6 நாடுகளோட நேம்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதுல எந்த அடிப்படையில எங்களுக்கு ரெண்டா பிரிக்கலாம் என்று சொன்னா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பிய கண்டத்து நாடுகளும் இருக்குது, அமெரிக்க கண்டம், வட அமெரிக்க கண்டத்து நாடும் இருக்குது, ஆசிய கண்ட நாடும் இருக்குது. அப்ப கண்டங்கள் அடிப்படையில் அதை பிரிக்க இயலாது. 3 கண்டங்கள் அதுல காட்டப்பட்டனால எங்களுக்கு அப்படி பிரிக்க இயலாது. இது என்ன மாதிரின்னு சொன்னா எங்களுக்கு இருக்கிற பொது அறிவை கொண்டு பிரிக்கலாம். அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்றும் யோசிக்க இயலாது. என்னன்னு சொன்னா இந்தியா, சீனா இந்த 2 நாடுகளும் தான் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளாக இருக்கும்.
ஏனைய 4 நாடுகளும் அபிவிருத்தி கண்ட நாடுகள். அப்படி பிரிக்கிறாது. அப்ப உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபை எடுத்தோம்னா ஐக்கிய நாடுகள் சபையில வீட்டோ பவர் கொண்டிருக்கின்ற நாடுகள், வீட்டோ பவர் இல்லாத நாடுகள் என்று 2 வகையான நாடுகள் எங்களுக்கு காணப்படுது. அப்ப இந்தியா, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் வீட்டோ அதிகாரம் அற்ற நாடுகளாகவும், சீனா, பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் வீட்டோ அதிகாரம் உள்ள நாடுகளாகவும் காணப்படும். இது அந்த வீட்டோ பவர் அதை கொண்டுதான் எங்களுக்கு 2ஆ பிரிக்கக்கூடிய இதாக இருக்கும். வேற சான்சஸ் இல்லை, அதாவது வேற ஆப்ஷன் இருந்தாலும் நீங்க அதை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். பேப்பர் மார்க்கிங்ல அதை சரியா கண்டுபிடிப்பார்கள். அப்ப இங்க விட ஆன்சர்ஸ் எப்படி வரும்னு சொன்னா 1, 3, 6 1, 3, 6 ஒரு குரூப்பாக எங்களுக்கு காட்டலாம். 1, 3, 6 சொன்னா 2வது ஆன்சர். அதே போல 5வது பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வன்னி, பதுளை, ஸ்லாபம், கலனி, கண்டி, அரநாயக்கண்டு தந்திருக்கிறாங்க. இது தேர்தல் மாவட்டங்களும் சில தொகுதிகளும் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா வன்னி ஒரு தேர்தல் மாவட்டமாகவும், பதுளை ஒரு தேர்தல் மாவட்டமாகவும், கண்டி ஒரு தேர்தல் மாவட்டமாகவும் காணப்படும். சிலாபம், கல்லணி, அரநாயக்க மூன்றும் தேர்தல் தொகுதிகளாக காணப்படுபவை. ஆக 1, 2, 5 1, 2, 5 வரக்கூடிய ஆன்சராக இருப்பது முதலாவது ஆன்சர். ஆகவே 5வதுக்கு முதலாவது, அதாவது இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கரெக்டான ஆன்சர்ஸ். இந்த உள்ளச்சார்பு இதுகளுக்கு நீண்ட நேரங்கள் எல்லாம் கொடுக்குற இல்லை, கூடினா மேக்சிமம் 1.5 hour பேப்பர் ஒன்று தான் இருக்கும். பொதுவாக MCQ டைப்ல வரும். எல்லாம் சரியான விடைகள் மாதிரி இருக்கும். அந்த நுண்ணறிவை பொறுத்தவரையில உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இதுகளை வச்சு அந்த டைம்லயே இதை யோசிச்சு செய்யற டெக்னிக்கை தான் நாங்க என்ன செய்யணும்டா வளர்த்து கொள்ளணும். ரைட். அதாவது முதலாவது எங்களுடைய நாங்க பார்த்த முதலாவது கேள்வியினோட உப பகுதிகளை பார்த்தோம். இந்த 2வது வினாவுக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். விட இதுட ஆன்சரை பார்ப்போமாக இருந்தா, வருடம் ஒன்றின் குறித்த ஒரு மாதத்தில் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகும் எனின் மாதத்தில் ஆகக்கூடியது எத்தனை செவ்வாய்க்கிழமைகள் இடம்பெற முடியும் என்றுதான் வினா. வருடம் ஒன்றின் குறித்த ஒரு மாதத்தில் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகும் எனின் அந்த மாதத்தில் ஆகக்கூடியது எத்தனை செவ்வாய்க்கிழமைகள் இடம்பெற முடியும் என்று கேட்டுக்கிறாங்க. ஆக மாதத்திட பெயர் உங்களுக்கு தர இல்லை, ஜனவரியா பிப்ரவரியா மாதத்திட பெயர் ஒன்று இல்லை. ஆனா எத்தனை வருமென்று சொல்லி உங்களை கேட்டிருக்கிறாங்க. 2ஆம் தேதி திங்கட்கிழமை என்று கொடுத்திருக்கிறாங்க. 2 திங்கட்கிழமையாக இருக்கும். 2 திங்கட்கிழமையாக இருக்கும். அப்ப செவ்வாய்க்கிழமை ஒன்று எப்ப வரப்போகுதுண்டா 3ஆம் தேதி தான் வரும். முதலாவது செவ்வாய்க்கிழமை வரப்போறது 3ஆம் தேதி.
3ஆம் திகதி செவ்வாய்க்கிழமையா இருந்தால் இன்னும் ஒரு செவ்வாய்க்கிழமை 10ஆம் திகதி வரும். இப்போ 7 கூட்டணும் நாங்க. 3ஓட 7 கூட்டினா 10. 10ஆம் திகதி ஒரு செவ்வாய்க்கிழமை வரும். பிறகு 17ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை ஒன்று வரும். 24ஆம் திகதியும் செவ்வாய்க்கிழமை. பிறகு 24ஓட 3 கூட்டேக்க 31 செவ்வாய்க்கிழமையா இருக்கும். ஆக 2ஆம் தேதி திங்கட்கிழமை, 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையா இருக்கும். 3 செவ்வாண்டு சொன்னா 10 செவ்வாய்க்கிழமையா இருக்கும். 17 செவ்வாய்க்கிழமையா இருக்கும். 24 செவ்வாய்க்கிழமையா இருக்கும். பிறகு 31 செவ்வாய்க்கிழமையா இருக்கும். ஆக கூடிய எத்தனை இடம்பெற முடியும் என்றுதான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க 31 வரைக்கும் கொண்டு போகலாம். ஏன்னா மந்த் எதெண்டு தரல தானே. ஜனவரி, பிப்ரவரி மந்த்ட பேர் தந்தில்ல. அப்ப 31 வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போகலாம். ஆக திங்கட்கிழமை 5 இருப்பது போல செவ்வாய்க்கிழமையும் இந்த மந்த்ல 5 காணப்படும். முதல் 3 நாட்களும் ஒரு மாதத்திட முதல் 3 நாட்களும் 5 தடவை வரும். நீங்க கொஞ்சம் எண்ணி பாருங்க. 31 நாட்களை கொண்ட ஒரு மாதத்துல முதல் 3 நாட்களும் பொதுவாக 5 தடவைகள் வரக்கூடியதாக இருக்கு. இதுக்கு என்ன விட வரும் என்று சொல்லுங்க பாப்போம். ரைட், பாப்போம் நாங்கள் இதில் விடைய. குமாரும் சிவாவும் பாலாவும் ஒரு தொகை பணத்தை தமக்கிடையே 3க்கு 2க்கு 1 என்றவாறு பகிர்ந்து கொண்டனர். சிவா ரூபா 4000 பெற்றான் எனின் குமார் பெற்ற பணத்தொகை யாது என்று கேட்டிருக்கிறாங்க. அப்ப குமார், சிவா, பாலா 3 பேரிட அந்த பகிர்வு விகிதம் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. 3க்கு 2க்கு 1 தந்திருக்கிறாங்க. சரி, பகிர்வு வீதம் என்று தந்துட்டு ஒருத்தர் சிவா பெற்ற தொகையை மட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. 4000. சிவாட தொகை 4000. சரியா பார்த்துக்கொள்ளுங்க. சிவா பெற்ற தொகை 4000 ரூபாய். சரிதானே. சிவா பெற்ற தொகை 4000 என்பதோடு சிவா பெற்ற விகிதமும் எங்களுக்கு தெரியும். விகிதத்துல 2 விகிதம் சிவா பெற்ற விகிதமாக காணப்படும். விகித அடிப்படையில பார்க்கும்போது 2 விகிதம் என்று உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. கேள்வியில தகவல்ல உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இப்ப இந்த 2 தகவலையும் வச்சு கொண்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா குமார் பெற்ற தொகையை ஈஸியா காணலாம். ஆகவே
நீங்க பிரதியீடு செய்கின்ற போது ரெண்டு விகிதம் தான், இந்த ரெண்டு விகிதம் தான் இது. அந்த ரெண்டு விகிதம் தான் 4000 ரூபாய். ரெண்டு விகிதம் தான் 4000 இருக்கும். குமாரட விகிதம் தான் எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. அதாவது குமாரட விகிதம் வந்து 3 விகிதம். ரெண்டு விகிதம் தான் 4000 என்றா 3 விகிதம் எவ்வளவுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு இந்த பின்னத்தை அழகா எழுதி கொள்ளணும். ரைட். ஆகவே 4002 பிரிச்சிங்கன்னு சொன்னா 2000. ஆகவே 6000 ரூபாய் குமாருக்குரிய தொகையாக காணப்படும். 2000 தான், ரெண்டு விகிதம் தான் 4000. ஆகவே 3 விகிதம் எவ்வளவு நாங்க காணணும். ஆகவே 6000 ரூபாய் குமார் பெற்றுக்கொண்ட தொகையாக காணப்படும். இத பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. அந்த அட்டவணையில இந்த வினாக்குறி காட்டப்பட்டிருக்கிற இடத்துல வர வேண்டிய இலக்கத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்படி பார்க்கும்போது இது ஒரு ஸ்டெப்ல, அதாவது இந்த ரெண்டு இலக்கங்களையும் கொண்டு இந்த 37 கணிக்கப்பட்டிருக்கும். 25ம் 12ஐயும் கொண்டு இந்த 46 கணிக்கப்பட்டிருக்கும். 20ஐயும் 13ஐயும் கொண்டு இந்த 51 கணிக்கப்பட்டிருக்கும். ஆகின நீங்க 15ஐயும் 23ஐயும் கொண்டு அங்கே வரக்கூடிய இலக்கத்தை காணணும். இது எப்படின்னு சொன்னா, நான் 37 வந்திருக்கிற முறையை காண்றேன், சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. இப்படியான கேள்விகள் வந்து வரும்போது கூட்டல் மூலமாக, கழித்தல் மூலமாக, அல்லது வகுத்தல் மூலமாக, அல்லது எண்களை இடம் மாற்றி எழுதுவதன் மூலமாக இப்படி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இந்த 37 வந்திருக்கிற முறையை நாங்க பார்ப்போமா இருந்தா பாருங்க. இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா,
இந்த ஒன்றும் இந்த ரெண்டும் கூட்டப்பட்டிருக்குது. அப்ப ரெண்டும் ஒன்றும் மூன்று, இந்த மூன்றும் நான்கும் கூட்டப்பட்டா 7, 37. ரைட். அதே போல இந்த ரெண்டும் ரெண்டும் 4, 5 ஒன்றும் 6. அதே ஒழுங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 2 5, 0வும் 1ம் 1. அவை ஆன்சர் இங்க 1ம் 3ம் 4, 5 2 7, 47 சரியான விடையாக வரும். பாருங்க, இப்படியான ரொம்ப எளிய முறையிலான நுண்ணறிவு பகுதிகளும் வரலாம். இது வெண்வெறி படங்கள் மூலமாக உங்களுக்கு தகவல் ஒன்று தரப்பட்டு அதிலிருந்து விடைகளை நீங்க செய்யணும். பின்வரும் வெண்வெறி படங்கள் காட்டும் சரியான கருத்துக்களை தெரிவு செய்க. பின்வரும் வெண்வெறி படங்கள் காட்டும் சரியான கருத்துக்களை தெரிவு செய்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது உங்களுக்கு ஒரு வெண்வெறி படம் ஒன்று தந்திருக்கிறாங்க ஸ்டார்ட்ல. இதுக்கு பொருத்தமான சொற்கூட்டம் ஒன்று உங்களுக்கு தந்திருக்காங்க, 4 விடைகள். இப்படியான வெண்வெறி படங்கள் ஊடாக வருகின்ற போது நாங்க விடைகள் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இதுல 4வது விடை பாத்தீங்கன்னு சொன்னா நாடு, மாகாணம், மாவட்டம் அப்படி தந்திருக்கிறாங்க. நாடு, மாகாணம், மாவட்டம் என்று சொல்லி விடைகள் தந்திருக்கிறாங்க. அப்ப நாடு என்று சொல்லும் போது பெரிய வட்டம் ஒன்று வரும், அது நாடு என்று நாங்க எடுக்கலாம். ரைட். அதே நேரம் நாடு என்பதுக்குள்ளதான் மாகாணம் என்றது ஒரு சிறிய அழகாக வரும். இப்ப மாகாணம் என்றது ரைட் 2வதாக வட்டத்துக்குள்ள வரும். மாகாணத்து உள்ளுக்கு இருக்கிற ஒரு சிறிய அமைப்பு தான் மாவட்டம் என்றது. இதே மாதிரி வினாக்கள் தொடர்ந்தும் வரும். இதனை சரியா பார்த்து கொள்ளுங்க. இப்படித்தான் வரணும் 4வதுக்குரிய வெண்வெறி படம். ரைட். 4வதா தந்திருக்கிறதுக்கு வெண்வெறி படம் இப்படித்தான் வரும். 3வது பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கில ஆசிரியர்கள், கணித பாட ஆசிரியர்கள், அதிபர்கள் என்று கொடுத்திருக்கிறாங்க. ரைட். ஆங்கில ஆசிரியர்கள், கணித பாட ஆசிரியர்கள், அதிபர்கள். இதுக்கு வெண்வெறி படம் கேட்டால் 3வது விடயத்துக்கு வெண்வெறி படம் கேட்கிற போது ஆங்கில ஆசிரியர்கள், கணித பாட ஆசிரியர்கள், அதிபர்கள். ரைட். அது மூன்றும் 3 விதமான தகவல்களாக காணப்படும். ஒன்றோடு ஒன்று தொடர்பு ரொம்ப குறைவு. ஆங்கில ஆசிரியர்கள் ஒரு வகையினர், கணித பாட ஆசிரியர்கள் ஒரு வகையினர், அதிபர்கள் வேறுபட்டவர்கள். ரைட். பட்டதாரிகள், ஆசிரியர்கள், தாதிகள். ரைட். அதுக்கும் இது பொருந்தாது. ஆகவே இந்த முதலாவது ஆன்சர் மிக பொருத்தமானதாக இருக்கு கேட்டா, இத பெரிய வட்டத்தை நாங்க பாடசாலை என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாடசாலைக்குள்ள இருக்கிற 2 பிரிவினர் தான் ஆசிரியர்களும் மாணவர்கள். ஆகவே முதலாவது ஆன்சர் சரியானதாக அமையும். 2வது எடுத்தோம் என்று சொன்னா 3 விடயங்கள் ஒன்றோடொன்று தொடர்பில்லாம, அதாவது வெவ்வேறுபட்ட விடயங்களாக இருக்கக்கூடியவைகள். ஒன்றோடொன்று எந்த விதத்திலும் தொடர்பு இருக்காது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா
பாடசாலை வளையம் கோட்டம் என்று முதலாவது ஆன்சர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல பாடசாலை வளையம் கோட்டம் என்ற நேரம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கு. அதுல ஒரு தொடர்பு கொண்டு வரும். இப்ப கோட்டம் என்ற அமைப்பு வளையத்துள்ளுக்கு காணப்படும். சரி, இந்த பாடசாலை என்பது கோட்டத்துக்குள்ள வரும். அப்ப தொடர்பொன்று காணப்படும். ஒன்னாவது விட பிழை. அதே போல இரண்டாவது விடையை பார்த்தோம்